மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். லதா சிஸ்டர், ராதா கிரேஸ் சிஸ்டர், கோயம்புத்தூர். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு செய்திங்க ஃபர்ஸ்ட். ஆனா என்னால கண்டினியூவா கேட்க முடியல. நல்லதுன்னு ஒண்ணு வந்துருச்சு. நாங்க லைன் வீட்ல இருக்கறனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பாஸ்டர். இதை நான் ஃபுல்லா கேட்கணும். எனக்கு நீங்க அனுப்பி வைங்க பாஸ்டர். எங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா சிஸ்டர். பிரயோஜனமா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர்ட்ட இன்னும் கிட்டி சேருகிற ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குறீங்க. ஆண்டவருக்கு நன்றி. உங்க ஊழியம் இன்னும் வளரணும். இன்னும் எங்களை மாதிரி அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ள பிரயோஜனம் பண்ணணும். எனக்கு அனுப்பி வைங்க பாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். ஆமென். கண்டிப்பா நான் அனுப்பி வைக்கிறேன் சிஸ்டர். கொஞ்ச நேரம் செய்தி கேட்டாலும் நீங்க வேகமா வந்து சாட்சி சொன்னதை தேவன் பார்க்கிறார். உங்க சாட்சியின் நிமித்தம், நீங்க சொன்ன இந்த சாட்சி நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. உங்களை இயேசுவின் நாமத்துல நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. புது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு திருப்தி. துதிக்கிறதுல எவ்வளவு ஒரு மகிமை வருகிறது. ஜெபத்தோட துதிக்கும் அந்த இதுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நீங்க இன்னைக்கு ரொம்ப விளக்கம் எடுத்து சொன்னீங்க பாஸ்டர். அபிஷேகம்னா என்ன, என்ன அபிஷேகம்னா லெவல், அதாவது அடுத்த லெவல் அப்படிங்கிற மகிமைன்னா ஹையஸ்ட் லெவல்னு சொன்னீங்க பாஸ்டர். அபிஷேகங்கிறது தாவீதுக்கும் கொம்பு, சவுலுக்கும் குப்பி அபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அனாட்டிங் அப்படிங்கிறது ஒரு தர்ஷன் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே மாதிரி வல்லமை அப்படிங்கிறது வியாதியை சுகமாக்கக்கூடியது அப்படிங்கிறதே சொன்னீங்க. மகிமை அப்படிங்கிறது ஜஸ்ட் வாக், நடக்கும் பொழுதே மக்கள் சரிந்து உலகம் நமக்குள்ள ஒரு மகிமை பிரசங்கம் வந்துச்சுன்னா நம்ம நடக்கும் பொழுது, நான் இதை அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன் பாஸ்டர். நான் நடக்கும் பொழுது அநேக பேர் என் பக்கத்துல அவங்க அநேக பேர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஆனா அதனுடைய முழு விவரம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த ஜெபத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தி ஆண்டவர் துதிக்கும் பொழுது நம்ம கேட்கிற அனைத்தையுமே ஆண்டவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த ஜெபத்தின் மூலமா துதிக்கும். நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், துதிப்பேன், பாட்டு பாடுவேன், ஜெபிப்பேனா அதுக்குள்ள இவ்வளவு ஒரு வல்லமை, ஒரு பிரசங்கம், ஒரு பிரசன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த ஜெபத்து மூலமா உணர்த்தின ஆண்டவருக்கு கொடான குடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் இந்த ஜெபத்து மூலமா நிரப்பி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு நிறைய விஷயங்களை கேதர் பண்ண கொடுத்த ஆண்டவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றி பலி எடுக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அப்ப இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, இன்று கண்டு எகிப்து நீ இனிமேல் காணப்போவதில்லை என்று ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிறாங்க பாஸ்டர். நன்றி நன்றி நன்றி. இந்த ஜெபத்தை கொடுத்தவங்களுக்கு நன்றி. இந்த ஜெபத்தை நன்றி. கர்த்தர் உங்க சாட்சினால ரொம்ப சந்தோஷப்படுறார் சிஸ்டர். He is so happy about you. ஆண்டவர் உங்களை இன்னும் சாட்சிகளினால இன்னும் மகிமைப்படும்படி நிறைய அற்புதங்களை இந்த சாட்சியின் வாயிலாக கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார் சிஸ்டர். God bless you சிஸ்டர். சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி பாஸ்டர். இப்படி ஒரு ஜெபத்தை இன்னைக்கு நான் ஏறெடுப்பேன் அப்படின்னு நினைச்சே பார்க்கல. இன்னைக்கு முக்கியமான ஒரு டெத்து, அது கூட போக முடியும். ஆண்டோடைய ஜெபமா டெத்துங்கும் போது ஆண்டோட ஜெபத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஜெபத்தை அட்டன் பண்ணேன். இன்னைக்கு அட்டன் பண்ணாம இருந்தா இதோடைய மகிமை இழந்திருப்பேன். நல்ல ஒரு பிரசன்ஸ் ஆண்டவர் துதிக்கும். இந்த ஜெபத்தை கேட்கும் போது எனக்குள்ள நல்ல ஒரு நாட்டுக்கு இறங்க நான் உணர்ந்த நல்ல ஒரு மகிமையான பிரசங்கத்தை கொடுத்தாரு. நல்ல அந்நிய பஸ், நீங்க ஆரம்பத்திலிருந்து முடிக்க வரைக்கும் எனக்குள்ள ஒரு அந்நிய பஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். சியோன் குமாரத்தியோன் வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பி பிரகாசி ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள பேசுறதை நான் உணர்ந்தேன் பாஸ்டர். நன்றிங்க பாஸ்டர். ஆண்டவர் கோடான கொடி நன்றி. வேற சாட்சிகள் நீங்க சொல்லலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். நான் ஜோதி ரூத். நம்ம நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனாலும் இன்றைக்கு புதிய அந்த அபிஷேகத்தின் வல்லமை துதி அது வந்துட்டு ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு மீண்டுமா ஞாபகப்படுத்தி இருக்கிறாருங்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் என்னோட கிட்டாரை எடுத்து நான் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் என்னால முடியாத சூழ்நிலை. ஆனா இன்றைக்கு கர்த்தர் வந்துட்டு அந்த இதை வந்து நீ மீண்டும் உன்னோட துதியை நீ வந்துட்டு தொடங்கு அப்படின்றத ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நான் வர்ஷிப் பண்றது, ஆனாலும் கர்த்தர் வந்துட்டு அதுல மகிமைப்படுறாரு. அதுல வல்லமை இருக்கு. அந்த அபிஷேகத்தின் வல்லமை நான் துதிக்கும் பொழுதே நிறைய பேர் அதை பிரசன்ஸ் உணர்ந்திருக்காங்க. அந்த இதை வந்து மீண்டுமா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காருங்கும் போது ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினத்துல கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். God bless you சிஸ்டர். இந்த சாட்சியின் வாயிலாக கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். வேற சாட்சிகள் சொல்லுங்க. Thank you Jesus. பிரைஸ் லார்ட் அண்ணா. நான் ராஜேஷ் உங்க வைஃப் ஜோதி. ஜோதி பிரைஸ் லார்ட். சொல்லுங்க. மீட்டிங் ரொம்ப 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 இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்னைக்கு பிரைஸோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இந்த 4 நாளும் சரியா துதிக்க முடியல. என்னோட வருத்தமே இந்த 4 நாளா சரியா துதிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு செய்தி ஆண்டவர் எனக்குன்னு பிரத்யேகமா உங்க மூலியமா பேசியிருக்காங்க.
Amen. அந்த பிரைஸோட இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் அனாயிட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் இப்ப கத்தர்களுக்கே மகிமை. நீங்க சொன்னதுல இருந்து நான் நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா ஜெபிக்கிறேன். எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பலன். நான் இப்ப எதுக்குமே சோர்ந்து போறது இல்ல, கவலைப்படுறதில்ல. உள்ளத்துல பெரிய தேவ சமாதானத்தை இந்த கொஞ்ச நாளாவே நான் வந்து உணர்றேன். சரீரத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு படி. இந்த இந்த இன்னைக்கு மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்லனே தெரியல. என்ன புதுப்பிச்ச மாதிரி, நான் ரெனோவேட் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன். தேவனுக்கே மகிமை. உங்க ஊழியம் மேலும் மேலும் வளரணும் நான் கத்துக்கிட்ட அதுக்காக பாரமா ஜெபிச்சு கொள்றேன். தேங்க்யூ சோ மச். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. உண்மையிலேயே ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார். ஒரு 4 நாளா வந்து துதிக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஆனாலும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தி இன்னைக்கு உன்னோட துதியில தான் நான் வாசம் பண்ண போறேன், தேவ மகிமையை நான் உனக்குள்ள கட்டளையிட போறேன். இதுதான் நம்ம நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். சோ வேற சாட்சிகள் சொல்லுங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். இதை நம்ம சொல்லும் போது தேவன் சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைங்க என் வார்த்தையை எவ்வளவு கனம் பண்றாங்க, என் வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு 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 ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுறார். ஆமென். சோ நீங்க வேற சாட்சிகள் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பாஸ்டர், சிஸ்டர். நீங்க வந்து பிரேயர்ல வந்து இடையில தீர்க்க தரிசனமா சொன்னீங்க. அதாவது இந்த பிள்ளைகளை குறித்த காரியங்கள், பிசினஸ குறித்த காரியங்கள், தேசத்தை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்ட்டு அப்போ ஆண்டவர் என்னோட அது பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து பார்வோனுடைய சேனையை வந்து செங்கடல்ல அமிழ்த்த போட்டனா, அப்போ வந்து என்னோட இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு உள்ள அந்த போராட்டத்தை எங்களுக்கு ஏற்கனவே இது ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. ஆனா மறுபடியும் ஆண்டவர் வந்து நாங்க இததான் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் அதை திரும்ப திரும்ப அதை வந்து மறுபடியும் உங்க மூலமா அதை இது பண்றாரு. ஆமென். எப்போதுமே எங்களுக்கு வந்து அடிக்கடி இத கொண்டு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் இப்பவும் உங்க மூலமா நீங்க பிரேயர்ல அத சொன்னீங்க. மறுபடியும் அதை கொண்டு ஆண்டவர் எனக்கு வந்து இது அத கன்ஃபார்ம் பண்றாரு. ஹல்லேலூயா. தேங்க் யூ பாஸ்டர். ஆமென் ஆமென். ஆண்டவர் அதை நமக்கு உறுதிப்படுத்தி நம்மளை சந்தோஷப்படுத்துறார். உண்மையிலே ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை நீங்க பார்க்க போறீங்க சிஸ்டர். சத்துருக்கள் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென் ஆமென். சந்தோஷமா இன்னும் மகிழ்ச்சியா நீங்க இருப்பீங்க சிஸ்டர். இன்னும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். ஜெபத்தை குறித்த காரியங்களை நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஐ திங்க் இது 10வது லெசன் நினைக்கிறேன். வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 104. சங்கீதம் 104 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வாசல், அவர் வாசல்களில் துதியோடு. லாஸ்ட் 2 வீக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரேயர்ல வந்து பிரேயர் லைஃப்ல எது அஸ்திபாரம், எது பேஸ் அப்படின்னு பார்த்தோம். எதுனா வேதம் தான் அஸ்திபாரம், வசனம் தான் அஸ்திபாரம். ஒரு வீட்டிற்கு அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். மத்தேயுல கூட இயேசு சொல்றாரு, புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். அப்ப வேதம் தான் அந்த கண்மலை, வேதம் தான் அஸ்திபாரம். சோ மிகுந்த காற்றடித்தாலும் வெள்ளம் அடித்தாலும் பெருமழை சொரிந்தாலும் அந்த வீடு என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அஸ்திபாரம், வேதம் தான் அஸ்திபாரம். ஒரு மனிதன் வேதத்தின் அடிப்படையில ஜெபிக்கிறானா அவனுடைய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழி 10:30 அப்படி சொல்லுகிறது. நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. இதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த ஜெப வாழ்க்கைங்கிறது ஒரு வீடு மாதிரி, அதுல அஸ்திபாரங்கிறது வேதம்னு பார்த்தோம். இன்னைக்கு வாசலை நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய வீடா இருக்கட்டும், வாசல் ரொம்ப முக்கியம். வாசல் இருந்தா தான் அந்த வீட்டை பயன்படுத்த முடியும், அந்த வீட்டுல வசிக்க முடியும், அந்த வீட்டுல வாழ முடியும். அதே மாதிரிதான் ஜெப வாழ்க்கையில வாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வாசல் இருந்தாதான் ஆண்டவர் இந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள வாசம் பண்ண முடியும். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்ங்கிறார். அப்ப பாருங்க, வெண்கல கதவையே உடைக்கிறவரு, இருப்பு தாழ்பாக்களை முறிக்கிறவரு, ஆனா இருதய கதவை தட்டுறேங்கிறார்.
அந்த வசனம் அழகா சொல்லுது, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். இப்போ கதவு தட்டும் போது கதவு தட்டுற சத்தம் தான் கேட்கணும், கதவு சத்தம் தான் கேட்கணும், இப்படி கேட்கணும். ஆனா அங்க சொல்றாரு என் சத்தத்தை கேட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கதவை தட்டும் போது அவர் பேசி, அவருடைய வசனத்தின் மூலமா பேசி நம்மோட கம்யூனிகேட் பண்றார். ஆனா இன்னொருத்தன் இருக்கான், அவன் எப்படின்னா பேசவே மாட்டான், சும்மா கதவை தட்டுவான். அவன் தான் பிசாசு. அதுக்கு கதவை திறந்தது யாருன்னா ஏவாள். வெறும் கதவு சத்தம் கேட்டவொடனே டக்குன்னு கதவை திறந்துட்டான். அதனாலதான் பாவம் உலகத்துக்குள் வந்தது. அப்ப நம்ம எப்பவுமே எல்லாத்துக்கும் கதவை திறக்கக்கூடாது, வசனத்துக்கு மட்டும்தான் கதவை திறக்கணும். ஆமென். தேவனுடைய சத்தத்துக்கு மட்டும்தான் இந்த இருதய கதவை நம்ம திறக்கணும். இந்த காதையே நம்ம அதுக்குதான் திறக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம திறக்க கூடாது. இப்ப இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் வந்து நம்மளை குறித்து சந்தோஷப்படுறாரு. என்னன்னா, நீ உன்னுடைய இருதய கதவை எனக்கு நீ திறந்து வச்சிருக்கிற, உன் செவிய எனக்கு திறந்து வச்சிருக்கிற. வேதம் சொல்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். இது நீதிமொழி 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ரொம்ப சமாதானமா இருப்பான், ரொம்ப ஹாப்பியா இருப்பான். எப்படி அப்படி அவன் இருக்கிறான்னா, அவன் எனக்கு செவி கொடுக்கிறான். அதே மாதிரிதான் யோவான்ல 10ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அதே அதிகாரத்துல சொல்றாரு, என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது. அதனால இது எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியவான்கள், நீங்களுடைய சத்தத்தை கேட்கிறதுனா. 2 ஆசீர்வாதம் வசனத்துல இருந்து நமக்கு இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது ஆசீர்வாதம், வசனத்தின்படி நடக்கும்போது. 2வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, வசனத்தை கேட்கும் போதே ஆசீர்வாதம். ஏன்னா ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேட்பதினால் வரும், கேட்பது என்பது வசனத்தினால் வருகிறது. சோ சத்தியத்தையும் அறிவீர்கள், நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு விடுதலை. ஆமென். அதனாலதான் பாத்தீங்கன்னா, சத்தத்தை கேட்க விட மாட்டான் பிசாசு, செய்தி கேட்க விட மாட்டான். நிறைய பேர் பாருங்க, செய்தி கேட்கும் போது நிறைய சிந்தனை வரும், தூக்கம் வரும். சிலர் வந்து வேற காரியங்களை கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை கேட்டாலே விடுதலை. சோ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க கேட்கறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம், 2வது அதன்படி நீங்க நடக்கிறதுனால ஆசீர்வாதம். சோ ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். அப்ப இந்த ஜெப வாழ்க்கைங்கிறது ஒரு வீடு மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வீடுன்னு நான் அடையாளப்படுத்துறேன். ஒரு ஜெப வாழ்க்கைங்கிறது ஒரு வீடு. அதுல அஸ்திபாரம் என்னன்னா வசனம். வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். 2வது வாசல். வாசல்ங்கிறது என்ன அப்படின்னா, துதிதான் வாசல். இந்த வசனத்தை பாருங்க, அவர் வாசல்களில் துதியோடும். ஜெபத்துல ஒரு மனிதன் துதிக்கிறான், துதிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய வாசலை அவன் திறக்கிறான், அவன் ஆண்டவருக்கு என்ட்ரி கொடுக்குறான். நிறைய பேர் ஆண்டவருக்கு நோ என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க, ஜெபமே பண்றது இல்ல, துதிக்கிறதே இல்லை. அவங்க எல்லாம் யாருன்னா ஆண்டவருக்கு நோ என்ட்ரி, இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஆண்டவருக்கு போர்டு வைக்கிறாங்க. ஆனா ஆனா இங்க பாத்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி கொடுக்கறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது. நான் வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 21:13 பாருங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். அடுத்து பாருங்க, ஏசாயா 56:7 என் வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படிங்கிறார். என் வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவன் தம்முடைய ஜெப வீட்டிற்கு நம்மை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு பிராமிஸ் பண்றார். நல்லா கவனிங்க, பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இது வந்து கூடாத காரியம்னு உலகம் சொல்லிட்டு இருக்கு. எப்பொழுதுமே நீ சந்தோஷமா இருக்க முடியாது. உனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமானது நடந்தா தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு சந்தோஷம் இல்லாத காரியம் நடக்கும்போது நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நல்லா கவனிங்க, பின்னணி நம்ம பார்க்கணும். பிலிப்பியரை வந்து பவுல் எங்க எழுதுறாரு, எந்த சூழ்நிலையில எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையில கைதியா எழுதுறாரு. அந்த சிறைச்சாலை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5க்கு 5 ரூம் தான். ஒரு 2 பேர் தான் உட்கார முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ரூம், ஒரு ஜெயில். அதுல விளக்கு கிடையாதுங்க, இருட்டறை தான். ஒரு சின்ன ஜன்னல் தான் இருக்குமா, சின்ன ஜன்னல். அதுல கொஞ்சம் வெளிச்சம் தான் உள்ள வரும். அந்த ரூம் தான் அவருக்கு பெட்ரூம், ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எல்லாமே அதான். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன அறையில ஒரு ஒரு மனிதன் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறான். கொஞ்சம் வெளிச்சம் தான் உள்ள இருக்கு.
அங்கதான் சாப்பிடணும், அங்கதான் ரெஸ்ட் ரூம் எல்லாமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனிதன் வந்து லெட்டர் எழுதுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு கடிதம் எழுதுறான், எப்படி எழுதுவான்? அந்த சூழ்நிலையிலிருந்து தான் எழுதுவான், அந்த சூழ்நிலையின் அழுத்தத்திலிருந்து எழுதுவான், அந்த சூழ்நிலையை பற்றி எழுதுவான், அந்த சூழ்நிலையினால் அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எழுதுவான். எனக்காக ஜெபம் பண்ணுங்க எழுதுவான். என்னால இங்க இருக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் எழுதுவான். ஆனா இந்த பவுல் எப்படி தெரியுமா எழுதுறாரு அங்கிருந்து? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலை வேளையில ஒரு ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்க சந்தோஷத்தினுடைய ஆதாரம் இயேசுவாக மட்டுமே இருக்கட்டும். இயேசு உங்களை விட்டு விலகாதவராய், உங்களை கைவிடாதவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பொருட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. ஆமென். இயேசு என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல ஆமென். 2 கைகளை உயர்த்தி, முடிந்தா 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் சந்தோஷம், ஆண்டவரே நீங்க தான் என் சந்தோஷம். யூ ஆர் மை சோர்ஸ். நீங்க தான் என்னுடைய சோர்ஸ், என் மகிழ்ச்சிக்கான சோர்ஸ் நீங்க தான் ஆண்டவரே. வேற எதையாவது சந்தோஷமா ஒரு மனிதன் கொண்டிருப்பான், ஆனால் சீக்கிரமா அந்த சந்தோஷம் அவன் வாழ்க்கையில குறையும். நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு புதுசா கார் வாங்குறவங்க பாருங்க, வாங்குற அன்னைக்கு தான் சந்தோஷம். அடுத்து 5 வருஷம் ஆச்சுன்னா அது பழைய கார். அந்த 5 வருஷத்துல அந்த காரை குறித்த சந்தோஷம் குறையத்தான் செய்யும். பணம் இருக்கும்போது சந்தோஷம், செலவு ஆக ஆக சந்தோஷம் குறையத்தான் செய்யும். சோ மனிதனின் சந்தோஷத்துக்கு ஆதாரம் வேறு எதுவா இருக்கும் போது ஆண்டவரை தவிர வேற ஒன்ற சந்தோஷத்தின் ஆதாரமா ஒரு மனிதன் வைத்திருக்கிறான்னா, நல்லா கவனிங்க, அவன் துக்கத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில டிப்ரெஷன் தான், அவன் வாழ்க்கையில ஹாப்பினஸே இருக்காது. என்னை அவன் ஏமாத்திட்டான், என்னை இவ ஏமாத்திட்டா, எனக்கு வர வேண்டிய இது கிடைக்கல, அது கிடைக்கல, எனக்கு இது நடக்கல, அது நடக்கல. ஏன்னா they are seeking the happiness some other means. மற்ற காரியங்களில் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகளே, பவுல் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில எழுதுறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிகாஸ் நீங்க உலகத்துக்குள் இல்ல, நீங்க கர்த்தருக்குள் இருக்கிறீங்க. அதான் பவுல் சொல்றார், நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் இன் திஸ் வேர்ல்ட், யூ ஆர் இன் த வேர்ட் ஆஃப் காட், யூ ஆர் இன் த லார்ட், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க, சோ பி ஹாப்பி. எல்லாமே குறையும், ஆனா கர்த்தர் குறையவே மாட்டார். எல்லாமே நம்மளை விட்டு போகிறது, ஆனா கர்த்தர் நம்மளை விட்டு போக மாட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் என்னோட இருக்கிறார். எஸ், கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக உறங்காத தூங்காத தேவனாய் நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு காலையில இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், உங்களை ஜெபிக்க வைக்கிறவராய் இருக்கிறார், உங்கள் ஜெபத்துக்கு பதிலை தருகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்குள்ளே நாம் வாழுவோம். ஆமென். எது இல்லைன்னாலும் சந்தோஷமா இருங்க, ஏன்னா இயேசு உங்களோடு இருக்கிறார். ஹalleluya. Yes, my Jesus is living with me. என்னோடு கூட இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னோடு கூட இயேசு இருக்கிறார். சோ நான் ஜெயில இல்ல, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேங்கிறாரு பவுலு. நான் ஜெயில இல்ல, நான் பிரச்சனையில இல்ல, நான் நெருக்கத்துல இல்ல, நான் உபத்திரவத்துல இல்ல, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். எஸ், அட்ரஸ் படுத்துறாரு பாருங்க. அட்ரஸ் ரொம்ப முக்கியம். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு 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 சாராய கடையில ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் அங்க சாராயம் குடிப்பான். ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு மனிதன் இருக்கிறான்னா அங்க அவன் வியாதியஸ்தனா இருப்பான். ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள இருக்கிறானா அவன் சந்தோஷமா இருப்பான். நெகேமியா 8:10 சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலனா இருக்கிறது. நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்து பாருங்க, உங்க பலன் கூடிக்கொண்டே இருக்கும், உங்களுடைய வல்லமை கூடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் பலனை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பலனை தரித்துக் கொள்வது? நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க போறேன். எஸ், ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டிலே என் ஜனங்களை நான் மகிழ பண்ணுவேன். பரலோகத்துல ஆண்டவர் மட்டும் இல்ல, தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்கள் மட்டும் இல்ல, மரித்து போன பரிசுத்தவான்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா? சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எங்க அப்பா கடந்த வருஷம் இதே மாதம் 28ஆம் தேதி அவர் மரித்து போனார். 1 வருஷம் ஆக போகுது எங்க அப்பா இறந்து. இந்த 1 வருஷம் என் தகப்பனார் பரலோகத்துல எப்படி இருக்கிறார் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறார். இந்த பூமியில அவர் மரிக்கும் போது சில கஷ்டங்கள் பட்டார். சரீர உபாதைகள், ஒரு வயோதிபத்து நிமித்தம் ஒரு 6-7 மாதம் ஆஸ்பத்திரியில எல்லாம் கஷ்டப்பட்டார். அப்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா இந்த 1 வருஷத்தை நான் நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரோடு அவர் சந்தோஷமா இருக்கிறார். அப்ப அவர் வீட்டிலே அவர் ஜனங்களே அவர் மகிழ பண்ணுகிறார். ஜெப வீட்டுல மட்டும் இல்ல, அந்த பரலோக வீட்டிலும் அந்த நித்திய வீட்டிலும் அவருடைய பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறார்னா முடிவில்லாத சந்தோஷத்தினார். சங்கீதம் 16 பார்க்கிற அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் இருக்கிறது. ஆண்டவர் முதலாவது ஒரு மனிதனுக்கு தருவதே சந்தோஷம் தான். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே,
நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், அதுக்கப்புறம் நீங்க வருத்தத்தை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்கிட்ட வராத வரைக்கும் தான் உனக்கு வருத்தம். நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு இளைப்பாறுதல். லூக்கா 15 பாருங்க, இளையகுமாரே வர முடியாம வர்றான், நடக்க முடியாம தூரத்துல ரொம்ப ஸ்லோவா ரொம்ப பசியோட சாகுறேங்கிறான் அவன். நான் பசியினால் சாகுறேன், செத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஆனா தகப்பன் அவனை கண்ட போது மிகுந்த சந்தோஷத்தோடு ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு கொழுத்த கன்றை அடிப்பித்து, ஆமென், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, ஆமென், அவனுக்கு பொன் மோதிரத்தை அணிவித்து, ஆமென், அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து ஊரை கூட்டி நடன கழிப்பு கீத வாத்தியத்தோட மகிழ்ச்சியை அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார். அவன் தாங்க தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு உலக தகப்பனே அப்படி தன் பிள்ளை மீன் கேட்டால் மீன், முட்டை கேட்டால் முட்டை, அப்பம் கேட்டால் அப்பம் கொடுக்கிறானா, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோ நீங்க ஆண்டவரோட இருக்கிறீங்கன்னா உங்க அடையாளம் என்ன தெரியுமாங்க? உங்களுக்குள்ள மகிழ்ச்சி தாங்க அடையாளம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா, எஸ் நான் சொல்றேன், யூ ஆர் இன் கிரைஸ்ட். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றீங்கன்னு அர்த்தம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதா முகவரி. மகிழ்ச்சி இல்லாம ஒரு மனிதன் இருக்கிறானா, நான் சொல்றேன், அவன் கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. அவன் உலகத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியா அவன் மாறிக்கிட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு சிறையை பத்தி அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனா பவுல் பாருங்க, சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏமேன். இந்த சிறையோ இந்த பிரச்சனையோ இந்த போராட்டமோ இந்த சூழ்நிலையோ எனக்கு கொடுக்கிற சமாதானத்தை எடுக்க முடியாது. ஏன்னா இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இது உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானம், இது உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானம். ஆமென். சோ என்னை விட்டு இந்த சமாதானத்தை பிரிக்க முடியாது. அதனாலதான் அழகா பவுல் சொல்றார் ரோமர்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can? யாரால என்னை பிரிக்க முடியும்? உபத்திரவத்தினால பிரிக்க முடியுமா? முடியாது. போராட்டத்தினால பிரிக்க முடியுமா? முடியாது. பாடுகளால பிரிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா I am so happy in the Lord. நான் அவருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறேன், நான் அவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, என் வாழ்க்கையில துக்கம் தான் இருக்கு, வருத்தம் தான் இருக்கு. நீங்க வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உலகத்துக்குள்ள பாக்குறீங்க உங்களை. நோ நோ நோ. கர்த்தர் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அதை விவரிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது, வார்த்தைகளால சொல்ல முடியாத சமாதானம் பிரியமானவர்களே. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் அவன் சந்தோஷமா இருப்பான்னு போட்டிருக்கு. அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்னா, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராத மரம். அப்படி ஒரு தோப்பு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு தோட்டம் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. கரெக்டா அந்தந்த சீசன் கனி கிடைக்குது, ஒரு இலை கூட மரத்துல உதிரல. அப்பனா அந்த பண்ணையாருக்கு, அந்த முதலாளிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாருங்க. எஸ், தட் இஸ் ஹாப்பினஸ். அதுல இன்னொன்னு முக்கியமா பாருங்க, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் எது செஞ்சாலும் அது சக்சஸ். அவன் எந்த தொழில், எந்த வேலை, எந்த மினிஸ்ட்ரி என்ன பண்றானோ அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். That is the happiness of the Bible. ஒரு வேதம் கொடுக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் பிரியமானவர்களே. அதனால உங்க சந்தோஷத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போதும் ஹாப்பியா இருங்க, எப்பவுமே ஹாப்பியா இருங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுங்க, ஹாப்பியா இரு. சொல்லுங்க, உங்களை பார்த்தே சொல்லுங்க, ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. உன்னோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். என்னோட கர்த்தர் இருக்கிறார், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஓயாம இதை சொல்லுங்க. சோறு வருதா, கொஞ்சம் துக்கமா இருக்கா, டக்குன்னு சொல்லிருங்க. துக்கம் நுழையும் போதே சொல்லிருங்க, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நாங்க ஒருவருக்குள்ள ஒருவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய முகவரி நானு, என்னுடைய முகவரி அவரு. நாங்க 2 பேரும் ஒரே அட்ரஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன அட்ரஸ்? தட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் தேவ பிரசன்னம். நாங்க ஒரே முகவரில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அட்ரஸை சேஞ்ச் பண்ணிடாதீங்க பிரியமானவர்களே. வேற எதையாவது பத்தி நம்ம யோசித்து கவலைப்பட்டா வேற முகவரியில போய் மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். My presence will go before you. தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். கர்த்தர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குகிறவராயிருக்கிறார். கோணலானது தெரியுதா? அது தெரியக்கூடாது, கர்த்தர் தான் தெரியணும். ஆமென். சங்கீதம் 16 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். சும்மா ஜெபம் பண்ணும் போது மட்டும் கிடையாது, சர்ச்சில் மட்டும் கிடையாது, வொர்ஷிப் பண்ணும் போது மட்டும் கிடையாது. ஆல்வேஸ் I have set my God before me. நான் ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கிறேன். கண்ணை திறந்தா எனக்கு அவர் தான் தெரிவாரு. கோலியாத்து தாவீதுக்கு தெரியலங்க, கர்த்தர் தாங்க பெரியவரா தெரிந்தான். கர்த்தர் தான் பெரியவரா தாவீதுக்கு தெரியுது. அதனாலதான் அவன் சொன்ன, இன்றைய தினம் உன்னை விட பெரியவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனா சவுலுக்கு பாருங்க, எப்ப பார்த்தாலும் கோலியாத்தையும் முன்னாடி வச்சு பார்த்துட்டு இருந்தான். ராஜ்யபாரம் விழுந்து போனது. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை கவனமா கேளுங்க. உங்க முன்னாடி பிரச்சனையை வைக்காதீங்க.
உங்க முன்னாடி தேவைகளை வைக்காதீங்க, உங்க முன்னாடி சூழ்நிலையை வைக்காதீங்க, உங்க முன்னாடி மனிதர்களை வைத்தா நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதை முன்னாடி வைக்கிறீங்க. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை முன்னாடி வைங்க. மரியாள் பாருங்க இயேசுவை முன்னால வச்சா, மார்த்தாள் பாருங்க பற்பல காரியங்களை வேலைகளை முன்னால வச்சா. வேலை செய்யணும், வேலை செய்யாம இருக்கக்கூடாது, ஆனா வேலையை முன்னாடி வைக்க கூடாது, கர்த்தரை தான் முன்னாடி வைக்கணும். ஆமாம், எனக்கு முன்னாடி கர்த்தர், அவருக்கு முன்னாடி நானு. ஏலியா சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறேன் நானு ஆண்டவர், நாங்க 2 பேரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் கர்த்தரை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா வேதம் சொல்லுது, அவர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. யூ வில் நெவர் பி ஷேக்கன். நீங்க அசைக்கப்பட முடியாது, உங்களை எதுவும் அசைக்க முடியாது. நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பருவத்தை போல் இருக்கிறார்கள். ஆமென். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுங்க நீங்க, வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கைங்க உங்க வாழ்க்கை. உங்களை யாராலையும் எதுவும் அசைக்க முடியாது. காலை வேளையில ப்ரொஃபெட்டிக்கா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். எந்த கடன் பிரச்சனையும் உன்னை அசைக்க முடியாது, எந்த பலவீனம் உன்னை அசைக்க முடியாது, எந்த மனிதனும் உன்னை அசைக்க முடியாது, எந்த விதமான சூழ்நிலையும் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறபடியால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையா இருக்கிறீர்கள். ஆமென். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறது. தேவனுடைய இந்த விடுதலையில ஒருத்தனும் உங்களை அடிமையாக்க முடியாது. இயேசு உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டாரு, உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி. வேற எந்த பிரச்சனையும் உங்களை வேலைக்கு வாங்க முடியாது, எந்த பலவீனம் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, எந்த போராட்டம் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், யூ ஆர் வெரி காஸ்ட்லி. நீ ரொம்ப விலையேறப்பட்ட, ஏன் தெரியுமா? என் உயிரை கொடுத்து உன்னை வாங்கியிருக்கிறேன். உன்னை எதுவும் வேற இந்த ரேட்டு கொடுத்து இந்த விலை கொடுத்து எதுவும் உன்னை வாங்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தை காட்டிலும் விலையேறப்பெற்ற ஒன்று கிடையவே கிடையாது. இந்த கிரயத்தை விட ஒரு கிரயம் கிடையவே கிடையாது. ஆமென். அப்போ துதியோடு கூட நம்ம ஜெபத்துல நம்ம ஆரம்பிக்கணும். ஜெபிக்கும் போதே துதியோடு ஸ்டார்ட் பண்ணணும். துதியை குறித்து பாருங்க, வேதத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 29:35 நீங்க முத பாத்தீங்கன்னா அங்கதான் துதிங்கிற வார்த்தை வருது. ஆதியாகமம் 29:35 என்னன்னு பாருங்க, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று யூதான்னு பேரிடுறான். சோ முத துதிங்கிற வார்த்தை ஆதியாகமம் 29:35 வருது. அதே மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19:5 துதிங்கிற வார்த்தை லாஸ்டா வருது. என்னன்னு பாருங்க, நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரை, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களை, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்ற சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. சோ பூமியில இந்த யூதா பிறந்த போது துதித்ததும் சரி, பரலோகத்துல வெளிப்படுத்தல் விசேஷம் 19:5 துதித்தாலும் சரி, பைபிள் ஃபுல்லாமே என்னன்னா துதியினால் நிரம்பி இருக்கிறது. பைபிளுக்கு துதியின் புஸ்தகம் கூட நம்ம பேர் வைக்கலாம், அவ்வளவு துதி இருக்கு வேதாகமம் ஃபுல்லா. பாருங்க, ஜெபத்துக்கு துதி வாசலா இருக்கு. இன்னைக்கு அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க ஜெபம்ங்கிறது ஒரு வீடு, அந்த வீட்டுல வேதம் அஸ்திவாரமா இருக்கு, துதிங்கிறது வாசலா இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, வசனத்தின் அடிப்படையில நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 84:4 பாருங்க. 84:4 உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது ஜெபத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள், அதான் அர்த்தம். ஜெபத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆல்வேஸ், நாட் only 5 minutes, not only 10 minutes, not only Sunday, ஆல்வேஸ், எப்போ பார்த்தாலும் அவர்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவ பாருங்க, ஜெபிக்கிறவங்களுடைய ஒரு சுவாபம் என்னன்னா, அவங்க எப்ப பார்த்தாலும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், தூத்துக்குடியில இப்பவும் ஒரு ஊழியம் செய்யறாரு. அவர் எங்க வீட்டுல பைபிள் ஸ்டடி எடுக்க வருவார். நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், 2004-5, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்போ அவரை நான் சைக்கிள், எங்க வீட்டுல அப்பெல்லாம் சைக்கிள் தான் எங்களுக்கு, சைக்கிள்ல தான் அவரை கூப்பிட்டு வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும், ரயில்வே காலனி ஸ்டாப்ல இருந்து KS நகர் வரைக்கும். அப்போ அவரை நான் கூட்டிட்டு வரும்போதும் சரி, கூட்டிட்டு போகும்போதும் ஒண்ணு கவனிப்பேன், என்னன்னா ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு என்ன அவர் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குன்னா, இப்ப நான் சைக்கிள்ல தானே கூப்பிட்டு வரேன், இப்பவுமா அவர் ஸ்தோத்திரம் பண்றது. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல நிப்போம் பஸ் வர்றதுக்காக, அப்பவும் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப நான் ஏதாவது பேச்சு கொடுப்பேன், பேசுவார், பேசணும்னு இடையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாரு. பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தை இந்த 20 வருஷத்துல நான் பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேங்க, அவரை கர்த்தர் அவ்வளவு ஒரு உயரமான ஒரு ஊழியக்காரரா அவர் தேவன் உயர்த்தி அளவு பார்க்கிறார். நல்லா கவனிங்க, என்னை கணம் பண்ணுகிறவனை நானும் கணம் பண்ணுவேன். நீங்க ஒருத்தவங்களை பார்த்து வாங்க சார், வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லுங்களேன், அவங்க உடனே உங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க, கையை தூக்கி உங்களை விஷ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வணக்கம் தெரிவிப்பாங்க. பாருங்க, கிளாஸ்ல காலேஜ்ல எல்லாம் பாருங்க, குட் மார்னிங் சார், உடனே அவங்க பதிலுக்கு குட் மார்னிங் அப்படிம்பாங்க. கணம் பண்ணா கணம் வரும். மனுஷன்டே அப்படின்னா தேவனை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர்வவல்ல தேவன்ங்க, அவரு பெரியவருங்க, ஏக சக்கராதிபதி, ஜோதிகளின் பிதா. அவர் நீங்க
நீங்க கனம் பண்ணும்போது, அவரை துதிக்கும் போது அவர் எப்படிங்க சும்மா இருப்பாரு? எப்படிங்க அமைதியா இருப்பாரு? ஆமென். அப்ப பாருங்க, அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். வல்லமையான ஜெப வாழ்க்கையில இந்த துதிங்கிற வாசல் இருக்கு பாருங்க, இந்த வாசல் வழியா தாங்க மகிமையே வீட்டுக்குள்ள வருது. இந்த வாசல் வழியாக தான் தேவ மகிமை நம் ஜெப வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறது. யார் துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பிரச்சனை நுழையிறது இல்ல, அவங்க வாழ்க்கையில போராட்டம் நுழையிறது இல்ல. யார் துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மகிமை நுழைகிறது, தேவ மகிமை நுழைகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் துதியிலே பிரியப்படுகிறார். துதி இல்லாத ஜெபம் ஒரு வறட்டு ஜெபம், ஒரு பாலைவன ஜெபம். சில பேர் மளிகை கடை லிஸ்ட் மாதிரி எடுத்தோடனே ஆண்டவரே அதைத்தாங்க இதைத்தாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், அதை கொடுங்க இதை கொடுங்க. நல்ல கவனிங்க, நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்றாரு. யோவான் 14:14 12 பாத்தீங்கன்னா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நீங்க எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேங்கிறார். மகிமைப்படுத்தும்படி நான் செய்வேன் சொல்றாரு. ஆனா எடுத்த உடனே அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? துதியை தான் எதிர்பார்க்கிறார். பாருங்க, சங்கீதம் 87:2, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சியோன் அப்படின்னா எழுதிக்கோங்க, துதின்னு அர்த்தம். சியோன், ஜாயான் அப்படின்னா துதி. ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரா? சியோனிலே வாசம் பண்ணுகிறார். சியோன்னா துதி. துதியில தான் அவர் அட்ரஸே துதி தாங்க. ஆண்டவர் உங்க விசிட்டிங் கார்டை கொடுங்க அப்படின்னு நீங்க வாங்கினீங்கன்னா ஜீசஸ்ன்னு அதுல போட்டிருக்கோம், கீழே பிரைஸ்ன்னு போட்டிருக்கோம், அடுத்ததுன்னா கிங்டம் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம். இன்னாண்டவரே துதின்னு போட்டிருக்கீங்க, அங்கதானே நான் இருக்கிறேன். துதிக்கிறவன் எங்க இருந்தாலும் அங்க நான் இருப்பேங்கிறார். ஜெயில துதிக்கிறானா அங்கேயும் நான் இருப்பேன். காட்டுல துதிக்கிறானா அங்கேயும் நான் இருப்பேன். வனாந்தரத்துல துதிக்கிறாங்களா அங்கேயும் நான் இருப்பேன். நான் துதிக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன். நல்லா கவனிங்க, ஆக்சிஜன் இருக்குன்னா அங்க மனுஷன் இருப்பான், ஆக்சிஜன் இல்லைன்னா அங்க அவன் செத்து போயிருப்பான், அங்க இருக்க மாட்டான். ஆக்சிஜன் இல்லாத எப்படி இருக்க முடியும்? அது மாதிரிதாங்க ஆண்டவருக்கு ஆக்சிஜன் மாதிரி துதிங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்கிறீங்கன்னா அந்த இடம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேரு நீங்க சுற்றுலா போறீங்க? எதுக்கு சுற்றுலா போறோம்? சுற்றுலா எங்க போவோம்? நல்ல ஒரு இயற்கையா, நல்ல மலை பகுதிகள், நல்ல மலர் பகுதிகள், நல்ல ஒரு இயற்கையான சீதோஷம் இருக்கிற நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். போயிட்டோம்னா அங்க பாருங்க, அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க, போட்டோ எடுப்போம். அந்த இடம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சுற்றுலாவே நீதாங்கிறாரு. ஹல்லேலூயா. ஏமே நான் உங்ககிட்ட தான் நான் வாழ விரும்புகிறேன், உன்னோட நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உங்க கூட நான் வலப்பக்க நிழலா இருக்க போகிறேன். ஆமென். நான் உங்கூடவே நான் இருக்க போகிறேன். அப்படி என்ன ஆண்டவரே என் கூட இருக்க நீங்க ஆசைப்படுறீங்கன்னு அவர் சொல்றாரு. எனக்கு துதி ரொம்ப பிடிக்குங்கிறாரு. நீ துதிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரே பரலோகத்துலதான் தூதர்கள் நல்லா துதிக்கிறாங்களே, அவங்க துதிக்கட்டும், ஆனா அதை விட நீ துதிக்கிறது தான் எனக்கு பிடிக்குங்கிறாரு. நீ வர்ஷிப் பண்றது, நீ பிரைஸ் பண்றது, அதுதான் எனக்கு பிடிக்கும். பரலோகத்துல அத்தனை ஏஞ்சல்ஸ், கோடிக்கணக்கான தூதர்கள் ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் துதியில நான் பிரியமா இருக்கிறேன், சியோன்ல தான்ப்பா நான் வாசமா இருப்பேன். சியோன் இஸ் மை அட்ரஸ். இப்ப பாருங்க, சங்கீதம் 65:1 சொல்றாரு, தேவனே சியோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பாருங்க, சீயோன்ல என்ன இருக்குதா? தேவனுக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறதா. Praise is waiting for God in Zion. இன்னைக்கு சீயோன்ல, அதாவது துதிக்கிற இடத்துல தேவனுக்காக துதி காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏமே நான் அவரை துதிக்க நான் ஆயத்தமாகிறேன், நான் அவரை துதிக்க நான் வாஞ்சிக்கிறேன், அவரை துதிக்க நான் காலையில சீக்கிரமா நான் எந்திக்கிறேன், அவரை துதிக்க நான் ராட்சாமங்கள்ல எந்திக்கிறேன், எனக்கு தூக்கம் வரலைன்னா அவரை நான் துதிப்பதே என்னுடைய ஆசை. ஐயோ, உங்க ஜெப வாழ்க்கையில மகிமை வெளியரங்கமாகும். உங்க மூலமா மகிமை மட்டும்தாங்க வெளிப்படும். மகிமைனா ஒரு ஒரு சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேங்க. மகிமைனா தட்ஸ் ஹையஸ்ட் லெவல்ங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் மூலமா பிரசன்ன வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருத்தர் வரார், உங்க வீட்டுக்கே வரார், உங்க வேலை ஸ்தலத்திலயோ சபையிலோ வரார். அவர் வரும்போதே யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு ஜெபிக்கும்படி நான் போயிருந்தேன். நேற்று நாங்க இங்க ராஜபாளையத்துல ஜெப யாத்திரை போனோம். நாங்க ஒரு பாஸ்டர்ஸ் 4 பேர் போனோம். அப்போ அந்த பாஸ்டர் வீட்டுல நான் ஜெபிக்கிறேன். அவர் என்னை ஜெபிக்க சொல்ல, ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா லிட்டரலி ஐ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்படியே ஒரு வைப்ரேஷன். அந்த வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு மேக்னெட் ஃபோர்ஸ் மாதிரி அந்த வைப்ரேஷன் அப்படியே நான் உணர்றேன். அந்த வீட்டுல அவ்வளவு ஒரு தேவ பிரசன்னம். இது பிரசன்ஸ் ஆஃப் காட். 2வது நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்ல ஆவியானவர் எனக்கு தூண்டுகிறார். 2வது பாத்தீங்கன்னா அபிஷேகம். அபிஷேகங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் த லெவல். இப்ப பாருங்க, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீது மேல வார்க்கிறார். அதை ஊற்றும் போது பாருங்க, ராஜரிக அபிஷேகம் அவர் மேல அப்படியே பொழிந்தொருளப்படுது. சோ த லெவல்.
இது சவுலுக்கு எப்படி ஊத்துனாருன்னா குப்பி தைலம், அது ஒரு லெவல். ஸோ அனாயிண்டிங் த லெவல். சோ சில பேருக்கு அதிகமா இருக்கும், சில பேருக்கு குறைவா இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த அனாயிண்டிங் எதுக்காகனா எழுதிக்கோங்க, முடியாத காரியத்தை முடிக்கிறதுக்கு. ஷேகாபாலா பூராபாலா கராபாலா, முடியாத காரியத்தை முடிக்கிறதுக்கு அபிஷேகம். இப்ப தாவீதின் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்த போது முடியாத காரியங்கள் நிறைய முடிந்தது. சோ அனாயிண்டிங் எதுக்காகனா எழுதிக்கோங்க, பர்பஸுக்காக, விஷனுக்காக, தரிசனத்துக்காக தான் அபிஷேகம். என் டாபிக் இது இல்ல, ஆனா ஆண்டவரை பேச வைக்கிறார். மூணாவது வல்லமை. இந்த அபிஷேகத்தை நீங்க உணரலாம். எப்படின்னா, ஆளை பார்த்தா படிக்காதவரா இருப்பாரு, ஆனா பாத்தீங்கன்னா பெருசா சாதிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படா சாதிக்கிறாரு பாருங்க, த லெவல் ஆஃப் அனாயிண்டிங். அவர் மேல அந்த சாதிக்கிறதுக்குன்னு, அந்த பர்பஸுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இப்போ நீங்க போதகர ஒருத்தர் இருக்கிறாருன்னா, அவருக்கு அந்த போதகருக்குன்னு அபிஷேகம் இருக்கும். ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு, வியாபாரி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை அவர் கேட்டு வாங்கிக்கணும். படிக்கிற ஒரு பையன் நல்லா படிக்கணும், அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு. சோ உங்க வேலைக்குன்னு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன் தாங்க அபிஷேகம். அதான் கிறிஸ்துனா அபிஷேகம் அர்த்தம். என்னை பலப்படுத்துகிற அபிஷேகத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மட்டும் நீங்க ஆமென் டைப் பண்ணலாம். புரிஞ்சவங்க நீங்க ஆமென் டைப் பண்ணலாம். எஸ் எஸ் எஸ். அனாயிண்டிங் is nothing but the strength of God. That's the level. It depends upon the faith. உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில தான் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்க. சில பேருக்கு குப்பி, சில பேருக்கு கொம்பு, சில பேருக்கு அளவில்லாத அபிஷேகம். யோவான் 3:31 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு அளவில்லாத அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். That's depends upon the level and the thirst. உங்க தாகம் எவ்வளவோ அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது வல்லமை. வல்லமைங்கிறது அத்தாரிட்டி. அத்தாரிட்டிங்கிறது பாருங்க, இயற்கை மீதான அதிகாரம், அதே மாதிரி மரணத்தின் மீது அதிகாரம், வியாதியின் மீது அதிகாரம், உபத்திரவத்தின் மீது அதிகாரம். சோ தட்ஸ் மைட்டி. அதுக்கு பேர் என்னன்னா வல்லமை. சோ அந்த வல்லமை உள்ளவங்க பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான அந்த ஊழியத்துல ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. பிசாசின் மீது வல்லமை, பிசாசை துரத்துவாங்க. இயற்கையின் மீது வல்லமை, இயற்கை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வருவாங்க. சோ இது வல்லமை, இது ஸ்பெஷலைஸ்டு, இது ஸ்பெஷலைஸ்டு. சில பேர் வியாதிகளை சுகமாக்குற வல்லமை. இது தேவன் எப்படி கொடுக்கிறாருன்னா அழைப்பின் பேர்ல கொடுக்கிறார். போதிக்கும் வல்லமை, ஜெபிக்கும் வல்லமை. இது அழைப்பின் பேர்ல கர்த்தர் கொடுக்கிறார். வல்லமை தரித்துக்கொள் அப்படிங்கிறார் ஆண்டவர். ரைட். இப்ப அடுத்து நான் சொல்ல வந்த பாயிண்ட் இதுதான், மகிமை. மகிமைன்னு என்ன தெரியுமாங்க? யூ ஜஸ்ட் வாக். நீங்க நடந்து போனாலே மக்கள் அப்படியே சரிந்து விழுவாங்க. இதுக்கு பேர் தான் க்ளோரி. க்ளோரி, க்ளோரி ஆஃப் காட். நீங்க அப்படி மேடை மேல ஏறுவீங்களா, அது ஒரு சர்ச்சுக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க, பக்கத்துல இருக்கிற ஆள் அப்படியே பொத்துன்னு விழுவான். என்ன விழுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்ஸ் க்ளோரி. தேவ மகிமை வெளிப்படும் போது அங்க பிரயாசத்துக்கு இடமே கிடையாதுங்க. அங்க பிரயாசமே கிடையாது. க்ளோரி மீன்ஸ் அதான். க்ளோரின்னு என்னன்னா பிரயாசமே இருக்காது. அங்க கர்த்தருடைய அந்த அந்த மகிமை வரும்போது எல்லாமே அடங்கிரும், எல்லாமே கீழ்பட்டு தான் காணப்படும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவங்க நீங்க ஆமென் டைப் பண்ணலாம். இயேசுவின் வஸ்திர தொங்கலில வல்லமை இருந்தது. அவர் சொல்றார், எனக்கு இந்த வல்லமை புறப்பட்டது. ஆனா அந்த அம்மா ப்ரேயர் பண்ணல. இவர் அந்த அம்மாக்கு ஏதோ வேர்டு கொடுக்கல. த க்ளோரி, த க்ளோரி. ஆசரிப்பு கூடாரத்துல பாருங்க, மகிமை வெளியரங்கமானது. சாலமோன் கட்டின தேவாலயத்துல மகிமை தாங்க முடியாமல் ஆசாரியர்கள் கீழே விழுந்தார்கள், ஊழியம் செய்ய முடியாம. தட்ஸ் க்ளோரி. நீங்க போனவனே காரியம் நடந்துரும். உதாரணத்துக்கு புரியுற மாதிரி ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம கிறிஸ்தவத்துல அந்த நாட்கள்ல ஒருத்தர் ஒரு கல்லூரி கட்டினார், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு பெர்மிஷன் அவர் கொடுக்கல. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவருடைய மேனேஜர் அவர்கிட்ட வேலை பார்க்கறவங்கள அனுப்புறாரு அந்த டைரக்டரை பார்க்க, கல்வி இலாக்காத்துறை அதிகாரியை பார்க்க. அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, உங்க காலேஜுக்குலாம் நாங்க இங்க அங்கீகாரம் கொடுக்க முடியாது. வீட்டுக்கே அனுப்பி விடுறாரு. வீட்டுக்கு போய் பேசுறாங்க, அதெல்லாம் முடியாது, போயான்ட்டாங்க. அப்ப இந்த ஊழியர், இவர் ஒரு நாளையில 8 மணி நேரம் ஜெபிக்கிறவர். எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் ஜெபிக்கிறவர். ஆவரேஜா குறைஞ்சது 8 மணி நேரம். அதுக்கப்புறம் நிறைய நேரம் ஜெபிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீனே போ அப்படின்ட்டு. எப்ப போக ஆண்டவரே? காலைல 5 மணிக்கு போ. ஓகே ஆண்டவர்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இவர் அந்த அதிகாரி வீட்டுக்கு ஜஸ்ட் போய் காலிங் பெல்ல தாங்க அனுப்புறாரு. காலிங் பெல் அனுப்பினோடனே அவரு அந்த அதிகாரியை கதவை திறக்கிறார். ஒரு கைலியை கட்டிட்டு கதவை திறந்து பார்த்தா இவர் நிக்கிறார். நின்ன உடனே அந்த அதிகாரி அவர் மனைவி பேரை சொல்லி கத்துறாரு. மனைவி பேரை சொல்லி கூச்சல் போடுறாரு. அவர் மனைவி என்னமோ ஏதோன்னு பயந்தடிச்சு ஓடி வந்தவொடனே அவர் ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு, நம்ம வீட்டுக்கு தேவ மனிதன் வந்திருக்கிறார், இவர்கிட்ட நம்ம நமஸ்காரம் வாங்கிக்கிடுவோம், இவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவோம் சொல்லி பொத்துன்னு 2 பேரும் காலில் விழுந்தாங்க. இதுக்கு என்னங்க சொல்றீங்க? திஸ் இஸ் த க்ளோரி ஆஃப் காட்.
உங்களை எதிர்க்கிறவங்க தேவ மகிமைக்கு முன்னாடி அடங்குவாங்க. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். உங்களை தடுக்கிறவங்க, உங்களுக்கு நன்மையை கெடுக்கிறவங்க, உங்க பேரை துர்ச்செய்தியானால கெடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அவர்கள் அடங்கித்தான் போவார்கள். மகிமைக்கு முன்னாடி சகலமும் அடங்கும். அடங்கும். எத்தனை பேர் பிசாசு அடக்க நினைக்கிறீங்க? ஹalleluya. குளோரிய வாஞ்சை விரும்புங்க. மகிமையை விரும்புங்க. மகிமையை விரும்புங்க. ஆண்டவரே மகிமை வெளிப்படட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஏசாயால பார்க்கிறோம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். Everybody should see the glory of God. உங்க சத்துருக்கள் தேவ மகிமையை பார்க்கட்டும். உங்கள் பிரச்சனைகள் தேவ மகிமையை பார்க்கட்டும். பிசாசு பார்த்து அலறி ஓடட்டும். ஹalleluya. பாருங்க, டிராபிக் சிக்னல்ல நம்ம நிக்கிறோம். டிராபிக் சிக்னல்ல நிக்கும் போது பாருங்க, அங்க ஒரு டிராபிக் போலீஸ் நிப்பார். அவர் கையில ஒரு ஸ்டாப்ங்கிற போர்டு இருக்கும். அவரை தூக்கி காட்டுவார் பாருங்க, எவ்வளவு பெரிய கண்டெய்னரா இருக்கட்டும், அப்படியே நிக்கும். தட்ஸ் க்ளோரி. ஷீகாபாலா தூராபானா மாகாராபாலா. இவர் கத்த மாட்டாரு, நில்லு நில்லு நில்லுன்னு கத்த மாட்டாரு. நான் சொல்றேன், பிசாசுகிட்ட நீங்க போராட தேவையில்லை. அப்பாலே போன நீங்க கத்தவே தேவையில்லை. இயேசு தேவாலயத்துக்குள் நுழைகிறார். பிசாசுகள் சொல்லுகிறது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, காலம் வருவதற்கு முன்பதாக எங்களை வேதனைப்படுத்தவா வந்து எங்களுக்கும் உமக்கும் என்ன, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று கூச்சலிட்டது. That's glory of God. Glory of God. பிரசங்கம் செய்யாததை பிரசங்கம் செய்யும் சொல்றாங்க பாருங்க, அதனுடைய உச்சம் தான் glory. glory வெளிப்படும் போது எல்லாமே நடக்கும். அருமையான பாஸ்டர் பெனிகின் அவரு தன்னுடைய முதல் ஊழியம் டெட்ராய்ட்ல அவர் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். மேடையில் ஏறுகிறார், மேடையில் உட்கார்ந்துருக்கிறார். செய்தி கொடுக்க சொல்றாங்க, ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறார், மைக் எடுக்கிறார், எடுத்து ஜஸ்ட் க்ளோரி அப்படிங்கிறார். முடிஞ்சுங்க, எல்லாம் கீழே விழுகிறாங்க. பிரச்சனைகள் எல்லாமே ஹalleluya ரீகாலா துஷிதா லாபாலா, எல்லா வியாதிகளும் மறைந்து போகிறது, பிசாசுகள் ஓடுகிறது. அப்படியே திரும்பி பார்க்கிறார். மீட்டிங் அழைத்த கோஆர்டினேட்டர், ஸ்டேஜ்ல இருந்த எல்லா பரிசுத்தவங்களும் பொத்தென்று கீழே விழுகிறார்கள். அப்பதான் அவர் புரிந்து கொண்டா, இட் இஸ் நத்திங் பட் த க்ளோரி ஆஃப் காட். இது தேவனுடைய மகிமையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எஸ், இந்த க்ளோரி எங்க வருது தெரியுமா? துதிக்கிற இடத்திலே மகிமை நுழைகிறது. துதிக்கிறவங்கிட்ட தான் க்ளோரி வேலை செய்து, துதிக்கிறவங்கிட்ட தான் மகிமை நுழைகிறது. ஹalleluya. ஆமென். சோ ஆண்டவருடைய சமூகத்துல துதியோடும் சந்தோஷத்தோடும் நம்ம நுழைய கற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல எதையாவது கேட்கணுமேன்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷத்தோடய ஜெபிக்கிறது இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தர் செய்த ஒரு ரகசியத்தை சொல்ல போறீங்க. இட்ஸ் ப்ரொஃபட்டிக் சீக்ரெட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நீங்க உணர்ச்சி பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நல்லா கவனிங்க, உடல் அசைவுகளோட, அதாவது கைத்தட்டி அல்லது ஒரு சின்ன அசைவு, ஒரு நடனத்தோட நீங்க நன்றி சொல்லும் போது ப்ராபசி வருது. கவனிங்க, உங்க அனைத்து ஜபங்களுக்கும், இதுவரை பதில் வராத ஜபம் ஏதாவது இருக்கா? அனைத்து ஜபங்களுக்குமான கதவுகளை நீங்க திறக்கிறீங்க. அனைத்து ஜபங்களுக்கும் பதில்களுக்கான கதவுகளை நீங்க திறக்கிறீங்க. சில நேரத்துல இருக்கிறீங்க, பிரதர் நான் ஜெபம் பண்ணி எனக்கு பதில் வரல, நிறைய காரியங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு சாவி இருக்கு, கதவை தர. அது என்ன சாவினா துதிதான், ஆராதனை தான். நீ துதிக்கும் போது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, பெண்டிங் பிரேயர், பதில் வராத பிரேயர் எதுவா இருந்தாலும் அத்தனை ஜபங்களுக்குமான பதிலை கர்த்தர் இந்த துதியின் மூலமாய், இந்த ஒரே துதியின் மூலமாய் பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். Yes, receive the answer of your all prayers. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்க அனைத்து ஜெபங்களுக்குமான பதில்களை கட்டவிழ்க்கிறேன். ஆமென். நீங்க துதியுங்க பிரியமானவர்கள். நீங்க துதிக்கும் போது அத்தனை ஜெபங்களுக்குமான பதில்களை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். சோ எல்லா நன்மைகளுக்கும் துதிங்க, எல்லா நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் 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 ஹalleluya, மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கிறது. மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அடுத்து பாருங்க, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். எருசலேம் அலங்கார வாசல்ல ஒருத்தன் அலங்கோலமா இருந்தான். எருசலேம் அலங்கார வாசல்ல ஒரு முடவன் ஒருத்தன் இருந்தான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அதுல நீங்க 8ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 3:8. சர்ச்சுக்குள்ள அவன் எப்படி போறான்னா, நடந்து குதித்து ஓடி போகிறான். போகும்போது எப்படி போறான்னா, தேவனை துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள் போகிறான்.
நல்லா கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இவன மாதிரிதான் இருந்தோம். ஒரே இடத்துல கிடந்தோம், கிடப்பில கிடந்தோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்ல, முன்னேற்றம் இல்ல, ஒரு அசைவும் இல்ல. பாக்குறவங்களுக்கு நம்ம பரியாச பொருளா இருந்தோம். நம்மளை எள்ளி நகையாடினாங்க. நம்மளை பாக்குறவங்க எல்லாம் அருவருப்பா பார்த்தாங்க. நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இவன மாதிரிதான் நம்ம இருந்தோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? கிடப்பிலே கிடந்த நம்மை தூக்கி விட்டு, நம்மை நடக்க வைத்து, ஓட வைத்து, குதிக்க வைத்து, இன்னைக்கு நம்மள ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியோட துதிக்கணும், மகிழ்ச்சியோட ஆராதிக்கணும். கிடப்பிலே கிடந்த என்னை இன்றைக்கு ஆமென் உம்மோடு கூட நடக்க வைத்திருக்கிறீர், உம்மோடு சஞ்சரிக்க வைத்திருக்கிறீர், உம்முடைய சமூகத்திலே துதிக்க வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மோடு கூட உன்னதங்களிலே உம்முடைய வலது பாசத்திலே எங்களை உட்கார வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அப்படி இல்லைங்க. ஆண்டவர் சமூகத்துல வெக்கப்படுறாங்க, துதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வெக்கப்படுறாங்க, தலையை தொங்க போடுறாங்க. வர்ஷிப்னாலே சில பேர் தலையை கீழே போட்டுக்கிடுவாங்க. தலையை தொங்க போடுறது. இன்னும் சொல்ல போனா தேவாலயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியே இல்லாம நின்றுட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இங்க முடவன் நடந்து ஓடுகிறான். ஆனா நடந்து ஓடினவர்கள் முடவனை போல இன்னைக்கு சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையான காரியம். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவனத்திலிருந்து பெற்ற அந்த கிருபையின் அர்த்தத்தை நீங்க விளங்கி கொள்ளும் போதுதான் நீங்க இப்படி கர்த்தரை துதிக்க முடியும். இந்த முடவனை போல துள்ளி குதித்து நடனம் ஆடி கர்த்தரை நீங்க துதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். லூக்கா 7:47 பாருங்க. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் தான் மன்னிச்சிருக்கிறாரு? எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு அதிகம் மன்னித்திருக்கிறார்? பிரசங்கிக்கிற எனக்கு அதிகம் மன்னித்திருக்கிறார். உங்களுக்கு அவர் அதிகமாய் மன்னித்திருக்கிறார். அப்போ நம்ம அதை நினைத்து பார்க்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம தப்பே பண்ணலையா? தப்பு பண்ணுறோம். சில நேரத்துல தெரியாம பண்ணிடுறோம், சில நேரத்துல தெரிஞ்சே பண்ணிடுறோம். அப்ப நமக்கு உடனே மரணம் தான் வரணும். ஆனா உயிரோட இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மை அதிகமாய் மன்னிக்கிறார். அதை நீங்க உண்மையில இந்த கிருபையை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, அவர் இரக்கத்தின் தயவையை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, நீங்க அதிகமா அன்பு கூற ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆண்டவர் அதிகமா அன்பு கூற கடனாளியா இருக்கிறேன், நான் இன்னும் அதிகமா நான் அன்பு கூறணும், நான் அன்பு கூறுறது பத்தாது, இன்னும் நான் அவரை நான் அன்பு கூறணும். அவங்க மட்டும் நீங்க ஆமேன்னு டைப் பண்ணி உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் இன்னும் ஆண்டவர் அதிகமா அன்பு கூறணும், நான் இன்னும் கர்த்தரை நான் நேசிக்கணும். நான் நேசிக்கிறது போதாது, நான் துதிக்கிறது போதாது, நான் ஆராதிக்கிறது போதாது, நான் ஹல்லேலூயா கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நான் இப்படி இருக்கிறது போதாது, நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் நான் துதிக்கணும். எனக்கு கர்த்தர் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நான் தான் அந்த முடவன், என்னை கர்த்தர் எழும்ப பண்ணிருக்கிறார், நடக்க பண்ணிருக்கிறார், ஓட பண்ணிருக்கிறார். என்னை எல்லா பரியாசமா பார்த்தாங்க, ஆனா என்னை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனக்கு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எஸ், அன்புக்கு நம்ம கடனாளியா இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன பையன் ரொம்ப அழகா இருந்தான். அந்த பையன் கடற்கரையில எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணான். எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. வித்தியாசமா ஒண்ணு பண்றான். சின்ன பையன், 5 வயசு தான். என்னடா பண்றான்னு பாக்குறாங்க. கடல்ல இருக்கிற தண்ணிய அழகா 2 கையில அப்படி கொண்டு வர்றான். 2 கையில அதை கோதி கொண்டு மொண்டு கொண்டு அப்படியே கொண்டு வந்து ஒரு குழியில ஊத்திட்டு இருக்கான். அப்ப கேக்குறாங்க, தம்பி என்னடா பண்ற அப்படின்னு. அவன் சொல்றான், இந்த கடல் இருக்க தண்ணிய இந்த குழியில நான் ஊத்துறேன். எதுக்குடா ஊத்துற அப்படின்னு கேக்குறாங்க. அவன் சொல்றான், இந்த கடல் இருக்க எல்லா தண்ணியும் நான் காலி பண்ண போறேன் அப்படின்னா. கடல் இருக்கிற எல்லா தண்ணியும் காலி பண்ண முடியுமா? முடியாது. அந்த கடல் அளவு தேவன் நம்மை நேசிக்கிறார். ஒரு பழைய பாடல் உண்டு, அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதமா, பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதமா. அந்த பாட்டுலாம் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல 15-16 வயதுல டெய்லி அழுது பாடுவேன். அது பாடும்போது அழுகையா வரும். உண்மையிலேயே அவ்வளவு கடல் அளவு தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. நம்ம எவ்வளவுங்க அன்பு கூறுறோம்? அந்த சின்ன பையனுடைய அந்த 2 கைகள்ல எடுத்த தண்ணீர் அளவு தாங்க. நம்ம எவ்வளவு அன்பு கூர்ந்தாலும் தேவனுடைய அன்பை நம்ம ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம ஈக்குவல் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதுக்காக அன்பே கூறாம இருக்கக்கூடாதுங்க. அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கணும். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். நம்ம எப்படி இந்த அன்பை வெளிப்படுத்துறது? 2 காரியம் சொல்ல போறோம். ஒண்ணு, நீங்க துதிக்கும் போது அவரிடத்துல உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க. நீங்க துதிக்கும் போது 2வது முக்கியமான காரியம், தேவ மகிமைக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. தேவ மகிமை உங்க வாழ்க்கையில நுழைய விடுறீங்க. தேவ மகிமைக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க. தேவ மகிமை உள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே சக்சஸ், எல்லாமே பாசிபிள், எல்லாமே என்ன ஆகுதுன்னா நிரம்பி வழிகிற அந்த ஒரு நிலைக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாமே நிரம்பி வழிகிற ஒரு நிலைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். ராகாலா தூராபானா சாந்தரா பாகாரா. ரைட். இப்ப கவனிங்க,
இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் அடுத்த வாரத்துல நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். உடன்படிக்கை பெட்டி, அது என்னங்க உடன்படிக்கை பெட்டி? உடன்படிக்கை பெட்டிங்கிறது பழைய ஏற்பாட்டுல தேவன் பேசுகிறதுக்கு அடையாளமா இருக்கு. இட்ஸ் a sign of our speaking God. பேசுகிற ஆண்டவருக்கு ஒரு அடையாளம். சாட்சியின் பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலே இருந்து அவர் பேசுவார். யாத்திராகமம் 25:22 பாருங்க, அங்க என்ன போட்டிருக்கிறார்? யாத்திராகமம் 25:22, சாட்சியின் பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து அவர் பேசுவார். அப்ப ஆண்டவர் எங்க இருந்து பேசுறாருன்னா, பழைய ஏற்பாட்டுல அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக, அந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் பேசுறதுக்கு அடையாளமா இருக்கு. சோ சாட்சியின் தூதனா இருக்கிற அந்த 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறார். அப்ப உடன்படிக்கை பெட்டிங்கிறது கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம். இப்போ இது ஜெபத்துக்கு அடையாளமா இருக்கு. ஜெபம்னா என்ன? நிறைய பேர் டக்குன்னு சொல்ற ஆன்சர், ஜெபம்னா நம்ம பேசுறத கர்த்தர் கேட்கணும். எஸ், நம்ம பேசுறத அவர் கேட்கிறார். அதுல அவர் குறை வைக்கிறதே இல்லை. நீங்க வேணா ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிங்க. முடிச்ச பிறகு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நான் என்ன ஜெபம் பண்ணேன்னு சொல்லுங்க. கரெக்டா ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம சொல்லிடுவார். நீ இதான்ப்பா ஜெபம் பண்ண. எப்படி ஆண்டவரே அப்படியே சொல்றீங்கன்னா, நீ பேசுனது பூரா நான் கவனிச்சேன்னு சொல்லுவார். சோ நம்ம பேசுறத அவர் கேட்கிறார். இது பிரேயர்ல ஒரு பார்ட், 50%. ஆனா அதர் 50% என்னன்னா, அவர் பேசுறத நம்ம கேட்கிறது. சோ உடன்படிக்கை பெட்டிங்கிறது என்னன்னா, அவர் பேசுறத நம்ம கேட்கிறது. சோ ஜெபத்துக்கான அடையாளமா இருக்கு. அவர் பேச நாம் கேட்பதுதான் வல்லமையுள்ள ஜெபம். நீங்க பேசுறது அவர் கேட்கிறதுங்கிறது ஒரு ஜெபம், அது பேர் ஜெபம். ஆனா அவர் பேசுறது நீங்க கேட்கறீங்கன்னா அது வல்லமையுள்ள ஜெபம். இப்ப பாருங்க, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போய்விட்டது. ஏலியின் காலத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டாங்க. அப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, 1 சாமுவேல் 7:2 புலம்பி கொண்டிருந்தாங்க, எல்லாம் கதறி கொண்டிருந்தாங்க. ஐயோ உடன்படிக்கை பெட்டி போயிருச்சே அப்படின்னு. என்ன அர்த்தம்? இனி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதே, கர்த்தர் இனிமேல் பேசுறத நம்ம கேட்க முடியாதே, அவர் குரலை நம்ம மிஸ் பண்றோம், அவரை நம்ம பேச விடாம நம்ம பண்ணிட்டோம், அதான் அர்த்தம். இப்ப நிறைய பேர் ஜெபிக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் குரலை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ஆண்டவரை பேச விடல. அது மாதிரிதான் இப்ப அவங்க புலம்புறாங்க. அப்ப தாவீது என்ன பண்றாரு? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் நீங்க படித்து பாருங்க. அங்க என்ன போட்டிருக்குன்னா, தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை மீட்டு கொண்டு வரார், நகரத்துக்குள்ள கொண்டு வரார். இப்ப கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? 12ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நான் சுருக்கமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் தாவீது எப்படி கொண்டு வரார்னா, மகிழ்ச்சியோட கொண்டு வருகிறார். ஏன் மகிழ்ச்சியோட கொண்டு வர? இனி கர்த்தர் பேச போறாரு. ஆமென். இனி கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க போறோம். எத்தனை பேர் திரும்ப நீங்க மணிக்கணக்கா ஜெபிக்க தீர்மானம் பண்றீங்க? அப்போ உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வருது. எத்தனை பேர் திரும்ப ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இனி இன்னும் அதிகமா ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஜெபத்தின் மேல எத்தனை பேருக்கு ஆசை வருது அப்படின்னா, இனி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரப்போகுது. அப்ப இப்ப மகிழ்ச்சியோட கொண்டு வரார். 2வது, 6 தப்பட்டி நடந்த போது பலி செலுத்தினான். 6 தப்பட்டி, 6 ஸ்டெப் தாண்டின உடனே ஒரு பலி. எதுக்கியா பலி அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இனி கர்த்தர் நம்மோட பேச போறாரு. இனி ஜெபத்துல ஆண்டவர் எங்கூட பேச போறாரு. கமான் சிஸ்டர், கமான் பிரதர், இனி கர்த்தர் என்னோட பேச போறாரு. இனி ஜெபத்துல ஒரு குரலை நான் கேட்க போறேன். 6 தப்பட்டி நடந்த போது பலி செலுத்துகிறார். 3வது, தன் முழு பலத்தோட கர்த்தருக்கு முன்னாடி நடனம் ஆடுகிறார். ஏன் நீங்க நடனம் ஆடுறீங்க? ராஜாட்ட கேட்கிறாங்க, தாவீது ராஜாட்ட, என்ன ராஜா டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க? இனி கர்த்தர் பேச போறாரு, இனி கர்த்தர் குரலை நாங்க கேட்க போறோம், அதனாலதான் நான் நடனமாடி கர்த்தரை ஆராதிக்கிறேன். 4வது, கம்பீர சத்தத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கம்பீர சத்தம், சாதாரண சவுண்ட் இல்ல, பயங்கர சவுண்ட், பயங்கரமான எக்கால சத்தம். என்ன அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி வருது, இனி கர்த்தர் பேச போறாரு, கர்த்தர் பேச போறாரு. எத்தனை பேர் இப்படி ஆனந்த சத்தத்தோட ஒரு சந்நிதி முன் வர போறீங்க? எத்தனை பேர் இப்படி ஜெபத்துல நீங்க நடனத்தோட, ஆமேன், கம்பீர சத்தத்தோட, ஹல்லேலூயா, கரங்களை தட்டி எத்தனை பேர் நீங்க மகிழ்ச்சியா, ஆமேன், ஜெபத்திற்குள்ள நீங்க நுழைய போறீங்க? எஸ், உங்களோட கர்த்தர் பேசுவார். தேவ மகிமை உங்கள் ஜெபத்திற்குள் நுழைகிறது. தேவ மகிமை உங்கள் ஜெபத்தின் மூலமாய் வெளிப்பட போகிறது. ஆமென். ஜெபத்துக்கு முன்பதாக இதெல்லாம் நம்ம செஞ்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகிழ்ச்சியோட, ஆமென், ஹல்லேலூயா, முழு பலத்தோட நடனம் ஆடி கம்பீர சத்தத்தோட, ஹல்லேலூயா. அப்ப தேவ மகிமை எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்க. எஸ், தேவ நம்மோடு பேச விரும்புகிறார். துதியின் நடுவிலே வாசம் பண்ணுகிறார், ஜெபத்திலே அவர் பேசுகிறார். இப்ப அந்த பெட்டியை சாலமோன் ராஜா, நல்லா கவனிங்க, இப்ப சாலமோன் ராஜா அவருடைய பையன் இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் கட்டின தேவாலயத்துக்குள்ள இப்ப கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது என்னன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்ப அந்த பெட்டி எங்க வருது? தேவாலயத்துக்குள்ள வருது. இப்ப ஜனங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இனி தேவாலயத்துல கர்த்தர் நம்மோட பேச போறாரு, இனி ஆலயத்துல கர்த்தர் நம்மோட பேச போறாரு. இப்படி ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு ஈவெண்ட், ஒரு பெரிய செலிப்ரேஷன். இப்ப என்ன நடக்குது? 1 ராஜாக்கள் 8:5 பாருங்க. 8:5,
இப்ப தேவாலயத்தில் கொண்டு வரும்போது கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். கணக்கு இல்லாம, கணக்கு எத்தனை கணக்குனே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க கணக்கு இல்லாம துதிங்க, கணக்கு இல்லாம துதிக்கிறது. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம்னு பாட்டு பாடுறோம் பாருங்க. எஸ், என்றென்று நான் பாடுவேன் பாடுறோம் பாருங்க. எஸ், எண்ணிலடங்கா ஆடுகள், எண்ணிலடங்கா மாடுகள் பலியிடுறான். அடுத்து பாருங்க, 1 ராஜாக்கள் 8:63 பாருங்க. அவன் கட்டின ஜெப வீட்டை பிரதிஷ்டை செய்யும் போது, இப்ப ஜெபாலயத்தை டெடிகேட் பண்றாங்க. அப்ப உள்ள உடன்படிக்கப்பட்டு இருக்கு. இப்ப டெடிகேஷன் என்ன நடக்கு பாருங்க. 22,000, அதாவது 22,000 மாடுகள், 1,24,000, 1,24,000 ஆடுகள் பாருங்க. 22,000 மாடுகள், 1,24,000 ஆடுகள் பலியிடுறான். பலியிட்டு அடுத்து முக்கியமா பாருங்க, இப்போ இப்படி பலியிடும் போது கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம் மட்டும். அந்த தேவாலயத்துல இத்தனை பலிகள் செலுத்தும் போது மகிமை எப்படி வெளிப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. எஸ், மகிமை நிரப்பிற்று போட்டிருக்குங்க. மகிமை நிரப்பிற்று. இப்படி லட்சக்கணக்கா ஸ்தோத்திர பலி ஒரு மனிதன் இந்த உலகத்துல செலுத்துறான்னு வச்சுக்கோங்க. இப்படி எண்ணிக்கை கடங்காத ஸ்தோத்திர பலிகள், எண்ணிக்கை கடங்காத துதி பலிய ஒரு மனிதன் உங்க பட்டணத்துல அல்லது உங்க ஏரியால, எஸ், நீங்களே அப்படி செலுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எஸ், என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. தேவ மகிமை கட்டுக்கடங்காமல் வெளிப்படும் பிரியமானவர்கள். இன்னைக்கு ஆடு மாடு நமக்கு பலி தேவையில்லை. ஏன்னா ஒரே பலி இயேசு, ஒரே பலியினால் நம்மை மீட்டுக் கொண்டார். இனி நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஸ்தோத்திர பலின்னு ஒரு பலி இருக்குங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலி, இந்த துதியை நம்ம ஏறெடுக்கும் போது பாருங்க, கணக்கடங்காத ஆமை ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் போது, துதிக்கும் போது, அந்நிய பாஷைகளை பேசும்போது, எஸ், கட்டுக்கடங்காத தேவ மகிமை வெளிப்படும். கட்டுக்கடங்காத தேவ மகிமை வெளிப்படும். எபிரியர் 13:15 பாருங்க. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். கமான் பிரதர், கமான் சிஸ்டர், there is no particular time for praise and worship. come on, do it in every time, always. எப்போதும் துதியுங்க, எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா தேவ மகிமை கட்டுக்கடங்காமல் உங்கள் மூலமாய் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, மத்தேயு 21:16 நான் வாசிக்கிறேன். குழந்தைகளின் வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீர் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இயேசு சொல்றாரு, குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கட்டுக்கடங்காத மகிமை உங்களை நிரப்ப போகிறது. உங்க வீட்டை, உங்க ஆலயத்தை, உங்க வேலை ஸ்தலத்தை, நீங்க இருக்கிற இடத்தை தேவ மகிமை நிரப்ப போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்து போன தேவ மனிதர், அவர் மீட்டிங்க்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல மீட்டிங் போய் பேச போறாரு. அப்போ ஒரு வீட்டுல தங்கி இருந்தார். அந்த வீட்டுல 3 நாள் தங்கி இருந்து மீட்டிங் முடிந்த உடனே கிளம்பி போயிட்டார். அந்த ரூம் மாடியில ஒரு ரூம். அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்களா, அவங்க சொல்றாங்க, கவனிங்க, இவர் போயிட்டாரு. அந்த ரூமை திறக்குறாங்க, வெண்ணிறமான மகிமை. அந்த ரூம்குள்ள நுழையவே முடியலையாங்க. அப்படி ஒரு மகிமை. 1.5 மாசம் அந்த மகிமை அந்த ரூம்குள்ள இருந்துச்சா. யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை வெளிப்பட்டா எப்படி இருக்கும்? உங்களோட போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். உங்களை தடுக்க நினைக்கிறவங்க, உங்க உயர்வெல்லாம் ஸ்டாப் பண்ண நினைக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. உங்க கணவர் ரட்சிக்கப்படுவார், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. எஸ், உங்க வீட்டுல தேவ மகிமை சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதாரணமாய் சாதித்து கொண்டே இருக்கும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எஸ், இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், வாசலை திற, கதவை திறங்கிறார். அது என்னது? துதிதான் கதவு, ஸ்தோத்திரம் தான் கதவு. கதவை நீ கர்த்தர் திறக்க சொல்லுகிறார். எஸ், வாசலை உயர்த்துங்கள். அவர் வாசல்களை துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஹalleluya. எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்க போறீங்க? மகிழ்ச்சி தான் முகவரி. முகவரியை தொலைத்தவர்களுக்கு கர்த்தர் மறுபடியும் முகவரியை கொடுக்கிறார். முகவரி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு முகவரியை கொடுக்கிறார். அந்த முகவரி மகிழ்ச்சி. பரமண்டலத்தில் செய்யப்படுகிற சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. பரமண்டலத்தில் சித்தம் என்ன தெரியுமா? அவருடைய பரமண்டலத்துல ஒரே ஒரு சித்தம் தான். அது என்னன்னா மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி. பரலோகத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அவருடைய சித்தம். அப்ப இந்த பூமியில என்ன அவருடைய சித்தம் தெரியுமா? மகிழ்ச்சி தான். இன்னைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியை கொடுக்கிறார், நம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை சிலர் அதை இழந்திருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து மறுபடியும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க. அவர் செய்த நன்மைகளை நினைங்க. கண்டிப்பா உங்க வாயில துதி வந்துடும். கண்டிப்பா துதி வந்துடும். நான் அடிக்கடி கொஞ்சம் ஓப்பனா ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். சிலருக்கு அதை ஒரு மாறி இருக்கும். ஆனா நான் அதை சொல்லுவேன், யூத் மீட்டிங்ல சொல்லுவேன், சர்ச்சஸ்ல சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு நடிகர் ரோட்டு வழியா வராரு. நான் பார்த்தேன். நான் அருப்புக்கோட்டை காலேஜ்ல படிக்கும் போது ஒரு நடிகர் ஓட்டு கேட்டு வந்தார்.
அப்ப நாங்க கூட்டமா இருந்தது, அந்த ஓரத்துல நான் என்னுடைய பேக்கை தூக்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த கூட்டத்தை நான் பாக்குறேன், அந்த நடிகர் மைக்கை பிடிச்சு நிக்கிறாரு, எல்லாரும் வாழ்க 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 வாழ்கன்னு கத்துறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த நடிகர் வந்து தயவுசெய்து என்னை வாழ்கன்னு சொல்லுங்களேன், தயவுசெய்து என்னை புகழுங்களேன், தயவுசெய்து என்னை வாழ்த்துங்களேன் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லைங்க. இவங்க குதிக்கிறாங்க. அவரோடு பக்கத்துல நிக்கிறவரும் தலைவருக்கு எல்லாரும் வாழ்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்கன்னு யாரும் சொல்லவே இல்லைங்க. யாருமே லீட் பண்ணலங்க. ஓப்பனா சொன்ன அந்த இடத்துல வாழ்கன்னு யாருமே சொல்லுங்கன்னு சொல்லல. மக்கள் பார்த்த மாத்திரத்துல வாழ்கங்கிறாங்க. அவர் என்ன செஞ்சுட்டாரு? ஒண்ணுமே செய்யல. அவர் படத்தை பார்த்திருக்காங்க, இப்ப அவரை வாழ்கன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் படம் காட்டுகிறவர் அல்ல. ஆண்டவர் நமக்கு நடித்து காட்டுகிற நடிகர் அல்ல. கர்த்தர் யார் தெரியுமா? நிஜமாவே நமக்காக ஜீவனை கொடுத்த நல்லவருங்க. உங்களுக்காக, எனக்காக, பாவிகளாகி நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ரொம்ப நல்லவருங்க நம்ம ஆண்டவர். ஆமென். ஆகவே அவரை வந்து துதிங்கன்னு நான் சொல்லவே கூடாதுங்க. பாஸ்டர்ஸ் வந்து சொல்லக்கூடாது, ஊழியக்காரங்க துதிங்க துதிங்க கைகளை தட்டுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? சொல்லாமலே நம்ம துதிக்கணுங்க, சொல்லாமலே நம்ம ஆராதிக்கணும். ஏன்னா எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். மீகால் பாருங்க, தாவீது நடனம் ஆடும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் கேலி பண்ணுகிறார், பரியாசம் பண்ணுகிறார். ஒரு ராஜா இப்படி பண்ணலாமா? நான் தாவீது சொல்லுகிறார், நான் இன்னமும் துதிப்பேன், ஹல்லேலூயா, இன்னமும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். மீகாலின் கர்ப்பம் அடைக்கப்பட்டது, துதியை தடுத்தவளுக்கு பிள்ளை கிடைக்கவில்லை. ஆனா தாவீதினுடைய ராஜ்யபாரம் இன்னைக்கு இருக்குதுங்க. இன்றைக்கும் பாருங்க, இஸ்ரவேல்ல அவருடைய கொடி பறக்கிறது. தாவீதின் நட்சத்திரம் அந்த இஸ்ரவேல் கொடியில இருக்குதுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், லீதாபா ராஷந்தா ரபா கரபாலா, ஊழியர்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. நாங்க துதிக்கணும், துதிங்க துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்து சொல்வதா இருந்தா அது உண்மையான துதி கிடையாது. கேட்காமலே துதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமலே வரணுங்க. அதுதான் துதி. எல்லாரும் துதிங்க பார்க்கலாம். ஹதுரா மக்களா மதுரிதாராபாலா ஓராபா துரிமிட்டா ரெசெண்டா ரீகாராபாலா. இந்த கூட்டத்துக்கு நீங்களா வரல, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களுடைய வாசல்களை திறக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இன்னைக்கு அவருடைய மகிமை பிரவேசிக்கிறது. நுழைய முடியாத இடங்களில் கர்த்தருடைய மகிமை நுழைகிறதை நான் பார்க்கிறேன். முடியாத காரியங்களை முடிக்கும்படி கர்த்தருடைய மகிமை நுழைகிறதை பார்க்கிறேன். நாட்கணக்காய், மாத கணக்காய், வருஷ கணக்காய் இருக்கிற எல்லா காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுக்கும்படியா, சகலத்தையும் சாத்தியப்படுத்தும்படியா, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், திராணி உள்ளவர்களாய் உங்களை நிற்க பண்ணும்படியா, நீங்க வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை உயர்த்தும்படியா, ஆமை சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்களை திருப்தியாய் போஷிக்கும்படியா இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. அவருடைய மகிமை இப்பொழுது உங்கள் மேல் அசைவாடுகிறது. ஏமன் துதிக்கிறவர்களுக்குள்ளே மகிமை நுழைகிறது. துதிக்க துதிக்க மகிமை நுழைகிறது. சிறைச்சாலைக்குள்ளே பவுல் சீலாவுக்கு ஆமேன் அந்த மகிமை தான் அற்புதத்தை செய்தது. ஆமேன் சாவியை வச்சு கதவை பூட்டினாங்க, ஆனா சாவியே இல்லாம கதவு திறந்தது. ஆமேன் சங்கிலினால கட்டி போட்டாங்க, ஆனா சங்கிலிகள் தெறிப்புண்டு விழுந்தது. ஆமேன் பூமியை அதிரத்தக்கதாக, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படத்தக்கதாக, ஆமேன் குத்தினவர் அடித்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு வந்து கேட்டாங்க. பிரசங்கமே பண்ணல, ஆனா அந்த இடத்துல ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு அவங்களே கேட்டாங்க. அதுதாங்க க்ளோரி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது க்ளோரி வெளிப்படணும். சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏசாயா 49:3 சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் மகிமைப்பட்டே தீருவேன். உன் வாழ்க்கையில நான் மகிமைப்பட்டே தீருவேன். இதோ என் மகிமை நான் வெளியரங்கமாக்குகிறேன். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியை போல கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இன்னைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க, எஸ் என்னோட கர்த்தர் பேசினார், என்னோட கர்த்தர் பேசினார். அவங்க மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோட கர்த்தர் தொடர்ந்து பேசணும், என் கூட கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த நாள்ல கர்த்தர் சொல்கிறார், நீ தாவீதை போல, சாலமோனை போல துதித்து கொண்டே இரு. அவன் எப்படி பாருங்க, 22,000 மாடுகளையும் 1,24,000 ஆடுகளையும் பலி செலுத்துறான. ஹல்லேலூயா. கர்த்தர் இனி ஆலயத்துல பேச போறாரு. இனி கர்த்தர் பேச போறாரு. அவர் பேசாம இருக்குன்னா எங்களால வாழ முடியாது. இஸ்ரவேல் மக்கள் புலம்பினார்கள். உடன்படிக்கை பற்றி போய்விட்டது என்று சொன்ன போது புலம்பினார்கள். கர்த்தருடைய குரலை கேட்காத ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. அது ஒரு லைஃபே கிடையாதுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், 24 hours நான் உங்க கூட இருக்கிறேன், உங்க கூட நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் தரிசனத்தை குறித்து, உன்னுடைய ஊழியத்தை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்து, தேசத்தை குறித்து நான் உன்னோடு பேச போகிறேன். நீ துதித்துக் கொண்டே இரு. எத்தனை பேர் மகிழ்ச்சியோட துதிக்கிறீங்க, மகிழ்ச்சியோட ஆராதிக்கிறீங்க? கமான். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் ஹல்லேலூயா அந்நிய பாஷையில எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென். முடிந்தா நீங்க மைக்க நீங்க ஹல்லேலூயா ஆமென் அன்மியூட் பண்ணிட்டு மைக்க ஆன் பண்ணிட்டு எல்லாருமே அந்நிய பாஷையில கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோமா? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான்,
அதிகமா அன்பு கூறுகிறவங்க ஆமென் அவரை அதிகமாய் துதிப்பார்கள், அதிகமாய் ஸ்தோத்தரிப்பார்கள். உங்க மைக் ஆன் பண்ணிட்டு ஹalleluya எல்லா அந்நிய பாஷையில எல்லாரும் ஆண்டவரை மகிழ்ச்சியோட துதிக்கலாமா? அந்நிய பாஷையில ஆமென். மைக் ஆன் பண்ணுங்க எல்லாரும். ஹalabadu rimi karaba dulama ribada laba karabala ஓ ரிகாது ரிமி ராதுல மரபா மரடா. நல்லா துதிங்க. Adari hana nandala me ribi nama ladure mi shagaba raba karaba nama duraba karaba nama ula handa riku raba nama naka radure mi karaba nama rana yakada rimi duri handa raba kalaba rimdura banimi limi karaba nama rana. நல்ல அந்நிய பாஷையில ஏமே சாலமோனை போல தாவீதை போல மகிழ்ச்சியோட ஈகாலா வரலாம். உற்சாகமாக உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஏறெடுப்போம் எல்லாரும். மகிழ்ச்சியோட ஆராதிக்கிறோம், மகிழ்ச்சியோட துதிக்கிறோம். கிருபை பெருகிறது இந்த காலை வேளையிலே. கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை பெருகிறது. மகிமை 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 தேவ மகிமை வந்தரங்க வாழ்க்கைக்குள்ளே, தனிப்பட்ட ஜீவியத்துக்குள்ளே, ஜப வாழ்க்கைக்குள்ளே, உன்னுடைய ஸ்தலத்துக்குள்ளே, உன்னுடைய ஹalleluya வீட்டுக்குள்ளே இப்பொழுது தேவ மகிமை நுழைகிறது. முடியாத காரியத்தை முடிக்கிற அபிஷேகம் வெளிப்படுகிறது. ஆமென். உன் அழைப்புக்குரிய வல்லமை வெளிப்படுகிறது. தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமை வெளிப்படுகிறது. விடாதீங்க. Amen. Thank you daddy. ஆமென். அடங்காத காரியங்கள் அடங்குகிறது. பெருங்கடலை ஆமென் அலைகளை கர்த்தர் அடக்கி போடுகிறார். ஆமென். துன்மார்க்கனுடைய எல்லா காரியங்களை தாறுமாறாக்குகிறார். யாக்கதலபா சந்தலபா ரபா. ஹalleluya. பார்வோனியம் சேனைகளை நடுக்கடலிலே அமிழ்த்து போட்ட ஆண்டவர் இதோ உன்னை விரட்டி கொண்டிருக்கிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கடன்களையும் பலவீனத்தையும் வியாதியும் இன்னைக்கு அமிழ்த்து போடுகிறார், அழித்து போடுகிறார். அலாக்கலபா ரபா. எல்லாம் இந்த நாளிலே மகிமைக்குள்ளாய் கீழே போவதா. எல்லா மலைகள் பேர்க்கப்படுகிறது, குன்றுகள் தவிடுபடியாகிறது. ஆமென். இருப்பு தாழ்பாக்கள் முடிக்கப்படுகிற சத்தத்தை கேட்கிறேன். ஆமென். Thank you Holy Spirit. இவ்வளவு நாளை சத்துரு கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் தெறிப்புண்டு போகிறது. ஆமென். சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயாலா துரிமிட்டா ரீகாலா வரா. மன அமைதியை கெடுத்த, குடும்ப சமாதானத்தை கெடுத்த, வரவேண்டிய உயர்வுகளை கெடுத்த எல்லா காரியங்களை, சத்துருடைய எல்லா திட்டங்களை இனி கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நாசப்படுத்தி போடுகிறார். அந்த திட்டங்களை குலைத்து போடுகிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏன்னா மகிமை உனக்கு கேடகமாய் இருக்கிறது. இன்னும் 2 நிமிடம் கர்த்தருடைய மகிமை. சாலமோன் கட்டின தேவாலயத்துல இறங்கினது போல ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகி உங்கள் இருதயத்துல தேவனுடைய மகிமை அப்படி இறங்க போகிறது, அப்படி வெளிப்பட போகிறது, அப்படி மகிமையான காரியங்கள் சம்பவிக்க போகிறது. Someone get ready. எல்லாரும் அந்நிய பாஷையில ஏமேன் அந்த மகிமையை வரவேற்கலாமா? அந்த மகிமையை ரிசீவ் பண்ணலாமா? எல்லாரும் வரவேற்கலாமா? Thank you டாக்டர். மகிழ்ச்சியோட அதல ஹந்த ரபா ரிமினா லபாகா ரிபிகா தலோதா ரபா நைது ரிமிகா ரபா ஓலபா தலபா துரிகா ரபா நீதால மாஷந்தா ரது ரபா கரபா Lindala Darmikaraba, Nimida Rimikaraba, Hadarikaraba, Oraba Shedala Makaraba, Hanemikuraba, Nekaraba, Ludala Makaraba, Durimikaraba, Ligada Lengu, Minida Rikaraba, Nishaba, Lavakaraba, Nerinda Nanali Murikada Varum, Mandi Eriga 3, Anekada Varumaki Devan, Indrikuni Patra Vaikara, Inikuni Patri Eria Vaikara, Iniguri Puratumadi, Velichatukul Anatagara, Agnikul Anatagara, Akini Abhishekatukul Anatagara, Yemen, Nida Raba Kalaba Karidu Raba.
mananda leitra bakarabala. Ridula maraba durama namarala karabala. It depends upon the faith. இது உங்க விசுவாசத்தின் அளவை பொறுத்து. ஏமேன் 30ஆக ரிசீவ் பண்ணவங்க 30 மடங்கு பலன், 60ஆக ரிசீவ் பண்ணவங்க 60 மடங்கு பலன், 100க்கு 100 ரிசீவ் பண்ணவங்க 100 மடங்கு பலன். இப்ப 100க்கு 100 மடங்கு. ஆமென். தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது, மகிமை கட்டவிழ்க்கப்படுகிறது, அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. Get it now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. நீங்க ஜெபத்துக்கான பதில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க துதிக்கும் போதே ஆரம்பமாயிருச்சு எல்லா ஜெபத்துக்கான பதில். இதுவரை நீங்க பண்ண சின்ன ஜெபம், பெரிய ஜெபம், இரவு ஜெபம், உபவாச ஜெபம், குடும்ப ஜெபம், தனி ஜெபம், எல்லா ஜெபத்துக்குமான பதில கர்த்தர் இந்த துதியில உங்களுக்கு கொடுத்து கொண்டார். இப்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார். எஸ், இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ எல்லா அந்த கவர்ஸ் மாதிரி நான் பாக்குறேன். எல்லா லெட்டர்ஸையும் மொத்தமா ஒரு 5 நாள் ஊருக்கு போயிட்டு நீங்க வர்றீங்கன்னா ஒரு 5 நாள் லெட்டர்ஸ் மொத்தமா உங்க கையில கொடுக்குற மாதிரி இன்னைக்கு கர்த்தர் எல்லா ஆன்சரையும் உங்களுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளுக்காக செய்த ஜெபம், உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்க ஊழியத்துக்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க செய்த எல்லா ஜெபங்களுக்கான பதில் இந்த 14ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த காலை வேளையில இந்த ஜெப நேரத்துல கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கும் பதில கொடுக்க. இனி நீங்க கவலைக்கு இடமே கிடையாது. இனி மகிழ்ச்சி தான், இனி சந்தோஷம் தான். ஏன்னா அனைத்து ஜெபங்களுக்குமான பதிலை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. எஸ், யூ ரிசீவ்டு பிரதர், யூ ரிசீவ்டு சிஸ்டர். நீங்க துதிக்க 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 எல்லா பெண்டிங் இன்னைக்கு கர்த்தர் ஹalleluya ஓகே பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சாங்க்ஷன் பண்ணுகிறார். இன்னைக்கு எல்லா ஜெபங்களுக்கும் ரிப்ளை பண்ணுகிறார். இன்னைக்கு எல்லா ஜெபங்களுக்குமான ஆன்சர் வருகிறது, ரிவார்டு வருகிறது, பலன் வருகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ thank you daddy, thank you daddy, thank you daddy. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதும் கூட நான் திரும்ப ஜெபம் பண்ண போறேன். இப்பொழுதும் கூட நீங்க சாட்சியின் நேரம். இப்போ இந்த செய்தி, இந்த கூட்டத்துல நீங்க பெற்றுக்கொண்ட சாட்சிகள்